அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சூரிய கிரகணம் மார்ச் 29 2025 நிகழ உள்ளது. சூரியன் அல்லது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும்போது ஏற்படும் நிகழ்வை சூரிய கிரகணம் என்கிறோம். இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29 சனிக்கிழமை நிகழ உள்ளது. இது ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிக் உலகின் சில பகுதிகளில் மட்டுமே இதை காண முடியும். இந்திய நேரப்படி பகல் 2:20 மணி முதல் மாலை 6:13 வரை நிகழ உள்ளது. 4:17 முதல் உச்சநிலை அடையும் என்று கூறப்படுகிறது. இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது என சொல்லப்படுகிறது. பகல் பொழுதில் நிகழ்வதால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கிரகணத்தன்று சூரியனை வெறும் கண்ணால் நாம் பார்க்கக்கூடாது. கண்ணாடி அல்லது தொலைநோக்கி மூலம் பார்க்கலாம். தியானம், மந்திரங்கள் படிப்பது ரொம்ப நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக அன்றைக்கி வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் மீது தர்பை புல் போட்டு வைக்கலாம். கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும். காய்கறி, பால், பழங்கள் 2 மணி நேரத்திற்கு முன்னால் சாப்பிட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே வெளியே சென்று முடித்து விடுங்கள். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் பால், ஜூஸ், பழம் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். சீக்கிரத்தில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியாவில் அன்றைக்கி தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கதிர்வீச்சோட தாக்கன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். வெளியே போகலாமா, போகக்கூடாதா, இதை சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நாம் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். மற்றபடி இந்தியாவில் தெரியும் போது நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்போமோ அதுபோல் நீங்கள் இந்த டைமில் வெளியே போகிறத தவிர்த்துட்டு சாப்பிட்ற உணவுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரகணம் பிடிக்கிறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்றணும். எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றலாம். அதுக்கப்புறமா தண்ணி நீங்கள் பக்கத்துலேயே வச்சிங்கன்னா அப்பப்போ தண்ணி குடிக்கலாம். ஏதாவது மந்திரங்கள் படிக்கலாம். கந்தசஷ்டி கவசம் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். கந்தபுராணம் இப்படி எதனால் நம்ம மந்திரங்கள் படிச்சுட்டு வீட்டில் இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்தியாவில் தெரியாதுன்னும் போது அந்த கதிர்வீச்சு எப்போவும் எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தர்பை புல் வாங்கி நம்ம சாப்பிட்ற உணவு பாத்திரத்துங்க மேலாம் வைப்பாங்க. குடிக்கிற தண்ணி பாத்திரங்க மேலாம் போட்டு வைப்பாங்க. தர்பை புல் பார்த்திங்கன்னா கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரம். கிரகண காலங்களில் உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சின்றி காக்க தர்பை புல் பயன்படுத்துறது நல்லதுங்க. கிரகண நேரம் முடிந்த பிறகு வீட்டை தூய்மைப்படுத்துவது, குளிப்பது போன்ற விஷயங்கள் அவரவர் விருப்பப்படி செஞ்சுக்கலாம். அது அவங்க பழக்க வழக்கத்துக்கு ஏற்றா போல் அவங்க செஞ்சுக்கலாம். முக்கியமாக தவிர்க்க வேண்டிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அன்றைக்கி வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.